10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Dear students, today we are going to see the continuation of last class. Structure of nephron. Structure of nephronல வந்து introduction மட்டும் பார்த்தோம் நேற்றுக்கு. அதனோட continuation second paragraph நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். நேற்றுக்கு கிளாஸில் வந்து மல்பீஜியன் பாடி அப்படின்னா என்னென்னு மட்டும் பார்த்தோம். அடுத்து வந்து அந்த க்ளோமர்லஸ், வாட் இஸ் க்ளோமர்லஸ் அப்படின்னு பார்த்தோம். க்ளோமர்லஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கக்கூடிய போர்ஸ் ஃபெனஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து போடோசைட்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த பௌமன்ஸ் கேப்சூலில் இருக்கக்கூடிய 2 லேயர்ஸ், என்ன லேயர்ஸ், பரைட்டல் லேயர், விசரல் லேயர் பார்த்தோம். அதில் பரைட்டல் லேயரில் ஸ்குவாமஸ் எபிதெலியம், விசரல் லேயரில் வந்து போடோசைட்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு போடோசைட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஃபுட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து செகண்ட் பேராகிராஃப், அதில் செகண்ட் பேராகிராஃப் த ரீனல் டியூபியூல் கண்டினியூஸ். இப்போ இதில் வந்து நமக்கு பௌமன் காப்சிலோட கண்டினியூஷன் ரீனல் டியூபியூல்ஸ். த ரீனல் டியூபியூல்ஸ் கண்டினியூஸ் ஃபர்தர் டு ஃபார்ம் ப்ராக்சிமல் டியூபியூல், PCT, ப்ராக்சிமல் டியூபியூல். இந்த ஸ்ட்ரக்சர் ப்ராக்சிமல் டியூபியூல், proximal convoluted tubule, PCT, followed by U-shaped Henle's loop of Henle, U-shaped loop of Henle's, that is Henle's loop, that has thin descending and thick ascending limb. இதில் வந்து thin descending, thick ascending limb, ascending descending. இது வந்து நமக்கு descending, மேலே ஏறுறது வந்து ascending சொல்கிறோம். இதில் எது வந்து திக்காக இருக்கும் அப்படின்னா தின் டிசெண்டிங், டிசெண்டிங் வந்து தின்னாகவும் அசெண்டிங் வந்து கொஞ்சம் திக் லேயராகவும் இருக்கும். ஓகே, அதுக்கு சம் ரீசன்ஸ் இருக்குது. த அசெண்டிங் limb continues as a highly coiled tubular region called distal convoluted tubule. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர், இந்த இது அசெண்டிங் limb அப்படி அசெண்டிங் ஹென்லிஸ் லூப் சொல்கிறோம். அது வந்து எப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஹைலி காயில்டு, இது வந்து நல்லா காயில்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஹைல் காயில்டு tubular region, highly coiled tubular region called distal convoluted tubule. இதை நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்டல், டிஸ்டல்னா வந்து எண்ட் ரீஜன். இது வந்து ப்ராக்சிமல், இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தனால இதை வந்து நம்ம ப்ராக்சிமல் சொல்கிறோம். இது வந்து டிஸ்டல் அப்படின்னா எண்ட் ரீஜன். distal convoluted tubule, that is DCT. The DCT of the many nephrons opens into a straight tube called collecting duct. இப்போ இந்த டிஸ்டல் டியூபியூல் வந்து எதில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா கலெக்டிங் டியூபியூல், கலெக்டிங் டக்ட். இந்த டிசிடி ஆஃப் மெனி நெஃப்ரான்ஸ், எல்லா நெஃப்ரானோட இந்த லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் டிஸ்டல் டியூபியூல் வந்து எங்கே வந்து எண்ட் ஆகுது அப்படின்னா கலெக்டிங் டக்ட். தென் த கலெக்டிங் டக்ட் runs through medullary pyramids, runs through a medullary pyramids in the region of pelvis. லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் ரீனல் பெல்விஸ் அப்படின்றது ஃபனல் ஷேப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம். த கலெக்டிங் டக்ட் ரன்ஸ் த்ரூ த மெடுலரி பிரமிட்ஸ் இன் த ரீஜன் ஆஃப் பெல்விஸ். செவரல் கலெக்டிங் டக்ட்ஸ் ஃபியூஸ் டு ஃபார்ம் பாப்புலரி டக்ட் தட் டெலிவர்ஸ் யூரின் இன் டு த கேலிசஸ். நிறையா இந்த ஸ்ட்ரக்சர் கலெக்டிங் டக்ட் எல்லாம் வந்து அப்படியே ஃபியூஸ் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது, பாப்புலரி டக்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. தட் டெலிவர்ஸ், அதுலேருந்து தான் யூரின் எங்கே பாஸ் ஆகுது, கேலிசஸ்க்கு வந்து பாஸ் ஆகுது. விச் ஓப்பன்ஸ் இன் டு த ரீனல் பெல்விஸ். அது எந்த ரீஜனில் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த ரீனல் பெல்விஸ் அப்படின்ற ரீஜனில் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து நமக்கு மெடுலால் ஆரம்பித்து இங்கேருந்து என்ன இருக்கும், நெஃப்ரான்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த கேலிசஸ் அப்படின்ற ரீஜனில் வந்து கலெக்ட் ஆகி எங்கே வரும் அப்படின்னா கடைசியாக வந்து பெல்விஸ் ரீஜனுக்கு வரும். பெல்விஸில் வந்து யூரேட்டர் வழியாக வந்து கீழே யூரினரி பிளாடருக்கு வரும். ஓகே, the collecting duct runs through the medullary pyramids in the region of pelvis. Several collecting ducts used to form papillary duct that delivers urine into calyces. Then which opens into the renal pelvis. இந்த ரீஜன் வந்து நமக்கு கேலிசஸ் வந்து எதில் ஃபனல் ஷேப் ஸ்ட்ரக்சர் இந்த ரீஜனில் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, விச் ஓப்பன்ஸ் இன்டு த ரீனல் பெல்விஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எந்த ரீஜன், ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்சிமல் டியூபியூல், அப்புறம் வந்து டிசெண்டிங் limb ஆஃப் ஹென்லிஸ் லூப், அசெண்டிங் limb ஆஃப் ஹென்லிஸ் லூப். இந்த டிசெண்டிங் வந்து எப்படி இருக்குன்னா தின்னாக இருக்கும், அசெண்டிங் வந்து திக்காக இருக்கும். இது எதோட ஜாயின் ஆகிருக்குது, இந்த அசெண்டிங் limb, திக் அசெண்டிங் limb continues as a highly coiled structure called distal tubule. இப்போ இந்த distal tubule ends in the collecting duct பார்த்தோம்.
ஓகே, இந்த கலெக்டிங் டக்டில் வந்து எல்லாம் வந்து ஃபியூஸ் ஆகி எதை ஃபார்ம் பண்ணும், பேப்லரி டக்டை ஃபார்ம் பண்ணும். இந்த பேப்லரி டக்ட் வந்து எங்கே ஓப்பன் ஆகும், இங்கே கேலிசஸ் அப்படின்ற ரீஜனில் ஓப்பன் ஆகும். கேலிசஸ் வந்து எதில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா யுரேட்டர் ஸ்ட்ரக்சர் பெல்விஸ் ரீஜனில் வந்து ஓப்பன் ஆகுது. பெல்விஸ் கண்டினியூஸ் அஸ் அ யுரேட்டர். ஓகே, தென் in the renal tubules, PCT and DCT of the nephron are situated in the cortical regions. இப்போ இதில் வந்து நமக்கு இது கார்டிக்கல், இது வந்து மிடில். அந்த ஃபனல் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்க ரீஜன்லாம் வந்து மிடிலாக சொல்கிறோம். அந்த கார்டிக்கல் ரீஜன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு நெஃப்ரான். In the renal tubules, PCT and DCT of the nephron are situated in the cortical region. PCTயும் DCTயும் வந்து நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னா பவுமன்ஸ் கேப்சூலும் நமக்கு வந்து கார்டிக்கல் ரீஜனில் தான் இருக்கும். அடுத்து வந்து பிசிடி டிசிடி ரெண்டுமே எங்கே இருக்கும்னா கார்டிக்கல் ரீஜனில் தான் இருக்கும். இந்த நீண்டு இருக்கக்கூடிய இந்த ரீஜன் தான் வந்து என்ன எதில் இருக்கும் அப்படின்னா மெடுலா ரீஜனில். இந்த ரீஜன் ஃபுல்லாக இது வந்து நமக்கு கார்டிக்கல் ரீஜன்லேயும், இதை அப்படியே நம்ம இந்த இடத்துல கட் பண்ணோம் அப்படின்னா இந்த கீழே உள்ள ரீஜன் வந்து இந்த இதெல்லாம் வந்து இந்த பார்ட்ஸ்லாம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா மெடுலரி ரீஜனில் இருக்கும். தென் in the renal tubules, the PCT and DCT of the nephron are situated in the cortical region of the kidney, whereas the loop of Henle in the medullary region. இங்கே வந்து நமக்கு மெடுலரி ரீஜனில் என்ன இருக்கும் அப்படின்னா லூப் ஆஃப் ஹென்லி தான் வந்து இந்த ரீஜனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன் மெஜாரிட்டி ஆஃப் தி நெஃப்ரான் த லூப் ஆஃப் தி ஹென்லி இஸ் டூ ஷார்ட் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி வெரி லிட்டில் இன் டு தி மிடிலா. இப்போ நமக்கு வந்து இந்த மிடிலா கார்டிக்கல் ரீஜன்லேயே வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்ட்ரக்சர் சில நெஃப்ரானில் வந்து ஹென்லிஸ் லூப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கார்டிக்கல் ரீஜன்லேயே முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் பார்ட் இந்த ஹென்லிஸ் லூப்பில் கொஞ்சம் ரீஜன் தான் இதில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அப்படின்னா இந்த பிரமிட், இந்த கோனிக்கல் பிரமிட் சொல்கிறோம், அந்த ரீஜனில் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். மற்ற ரீஜன் எல்லாமே வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கார்டிக்கல் ரீஜன்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதிலே முடிஞ்சு போயிடும். சம் நெஃப்ரான்ஸ் ஹவ் வெரி லாங் ஹென்லிஸ் லூப் too short and extend only very little into the medulla and are called cortical nephrons. கார்டெக்ஸ் ரீஜன்லேயே வந்து மேக்ஸிமம் பார்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சம் நெஃப்ரான்ஸ் ஹவ் வெரி லாங் லூப் ஆஃப் ஹென்லி that runs deep into the medulla and are called juxtamedullary nephrons. Some nephrons have very long loop. இப்போ இந்த கார்டிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இதெல்லாம் பவுமன்ஸ் கேப்சூல், ப்ராக்சிமல் டியூபியூல், டிஸ்டல் டியூபியூல். ஹென்லிஸ் லூப் தான் வந்து எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு சொன்னோம், இந்த உள்ளுக்குள்ளே உள்ள மெடுலா ரீஜனில். மேக்ஸிமம் கொஞ்சம் இது வந்து என்ன எப்படி இருக்குன்னா லாங் ஹென்லிஸ் லூப் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மெடுலாவுக்கு போயிடும். கார்டிக்கல் ரீஜனில் கொஞ்சம் பார்ட்ஸும் இந்த ஹென்லிஸ் லூப்பில் வந்து மற்ற அந்த லூப் மட்டும் வந்து எங்கே இருக்கும், மிடிலாவில் இருக்குது. லாங் லூப் இருக்கிறதெல்லாம் வந்து மிடிலா ரீஜனில் இருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கார்டிக்கல் ரீஜன்லேயே மேக்ஸிமம் பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கார்டிக்கல் நெஃப்ரான். ஆனால் ஹென்லிஸ் லூப் ஃபுல்லாக வந்து எதில் இருக்கும், மிடிலா ரீஜனில் இருந்துச்சு அப்படின்னா ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். ஜக்ஸ்டானா நியரர் டு மெடுலரி ரீஜன். ஸோ திஸ் ஆர் கால்ட் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ என்ன பார்த்தோம் இந்த பேராகிராஃபில், பிசிடி டிசிடி வந்து எதில் கார்டிக்கல் ரீஜனில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதில் ஹென்லிஸ் லூப் மட்டும் வந்து எங்கே இருக்கும், இந்த ரீஜனில் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் கார்டிக்கல் ரீஜன்லேயே மேக்ஸிமம் பார்ட்ஸ் இருந்து ஹென்லிஸ் லூப் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் அப்படின்னா அது வந்து கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ்னும். மேக்ஸிமம் அதாவது இந்த ஹென்லிஸ் லூப் ஃபுல்லாக வந்து மெடுலா ரீஜனில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, தென் த கெப்லரி பெட். இது capillary bed of the nephrons in the region. First capillary bed of the nephron is the glomerulus and the other is the peritubular capillaries. ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு glomerular capillaries தான். அதுக்கப்புறம் தான் அது வெளியில் வருது. இந்த எஃப்ரான் வந்து ஃபுல்லாக இந்த ரீஜனில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இது ஃபுல்லாக வந்து சுற்றி சுற்றி வலைப்பின்னல் மாதிரி இருக்கலாம். இது வந்து நமக்கு peritubular capillaries அப்படி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு capillary bed of the nephron is the glomerulus. இந்த பால் மாதிரி இருக்குல்ல, இது வந்து glomerulus. அதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. அடுத்து வந்து என்னது, பெரிடியூபுலார் கேபிலரிஸ். இந்த இருக்கு ஃபுல்லாக, பெரினாலே சரௌண்டிங் அர்த்தம். ஃபுல்லாக இந்த டியூபுலார் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணியிருக்கிறத பெரிடியூபுலார் கேபிலரிஸ் அப்படி சொல்கிறோம். த glomerular capillary bed in different is different from the other capillary beds in this. It is supplied by the afferent and drained by the efferent arteriole. The glomerular capillary bed is different from other capillary bed. இந்த இதில் இருக்கிறது மற்ற capillary பெட்டை விட இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். எதனால்? that is supplied by the afferent and
afferent and efferent arteriole. Drained by, அதாவது supplied by the afferent. இப்போ நமக்கு வந்து இந்த இது வந்து உள்ளுக்குள்ளே பிளட்டை சப்ளை பண்ணுது, வெளியில் வர்ற ஆரோ போட்டிருக்காங்க, வெளியில் வர்றது வந்து எஃபரண்ட். அது வந்து ட்ரெயின், உள்ளே வந்து பிளட் சப்ளை ஆகி வெளியில் வருது, உள்ளே சப்ளை பண்ணுறது அஃபரண்ட்டோ, வெளியில் எடுத்துகிட்டு போகிறது வந்து எஃபரண்ட்டோ. Efferent arteriole, supplied by the afferent and drained by the efferent arteriole. The efferent arteriole that comes out, the glomerulus form a fine capillary network around the renal tubule called peritubular capillaries. என்ன சொல்லியிருக்காங்க? The efferent arteriole that comes out of the glomerulus forms fine capillary network around the renal tubule, called as peritubular capillaries. அதாவது இந்த எஃபரண்ட் வெளியில் வந்து இந்த ரீனல் டியூபியூல்ஸை ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணியிருக்குது, நம்ம என்ன சொல்கிறோம்? பெரிடியூபுலார் capillaries அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, the efferent arteriole serving the juxtamedullary nephron forms bundle of long straight vessel called vasa recta. இந்த ரீஜன், அதாவது இந்த ஹென்லெஸ் லூப், இந்த ரீஜனில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து எது சரவுண்ட் பண்ணியிருக்குது? இந்த கெப்பலரி நெட்வொர்க் இப்படி ஃபுல்லாக வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்க, இந்த இப்படி இப்படி இப்படி. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாசா ரெக்டா அப்படின்னு சொல்கிறோம். த எஃபரண்ட் ஆர்டியல் சர்விங் த ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ் ஃபார்ம் எ பண்டில் ஆஃப் லாங் ஸ்ட்ரைட் வெசல் கால் வாசா ரெக்டா. இது பேர் தான் வந்து வாசா ரெக்டா. இங்கே ஒரு டியூப் இருக்குது, இங்கே ஒரு டியூப் இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? வாசா ரெக்டா. தென் த வாசா ரெக்டா இஸ் ஆப்சண்ட் ஆர் ரெடியூஸ்ட் இன் கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ். இதே இந்த மாதிரி இந்த நெட்வொர்க் வந்து எதில் இருக்காது அப்படின்னா கார்டிக்கல் ரீஜனில் மட்டுமே ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா, இந்த ரீஜனில் மட்டுமே ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதில் இந்த நெட்வொர்க் வந்து இருக்காது, ரெடியூஸ்டாக இருக்கும், இல்லைனா ஆப்சண்ட்டாக கூட இருக்கலாம், கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக கூட இருக்கலாம். வாசா ரெக்டா இஸ் ஆப்சண்ட் ஆர் ரெடியூஸ்ட் இன் கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ். அப்போ மெடுலரி நெஃப்ரான்ஸில் தான் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது? வாசா ரெக்டா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. The efferent arteriole serving the juxtamedullary nephrons forms bundle of long straight vessel called vasa recta and runs parallel to the loop of Henle. அதாவது இந்த பேரலாக எதுக்கு? லூப் ஆஃப் ஹென்லிக்கு பேரலாக வந்து எது ரன் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த வாசா ரெக்டா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ரன் ஆகிருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு இது நெஃப்ரானில் வந்து சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ், பிளட் கப்லரிஸ் பார்த்தோம். கப்லரி பெட் ஆஃப் நெஃப்ரான், அதில் ஃபஸ்ட்டு கப்லரி பெட் அப்படின்றது இந்த குளோமர்லஸும், அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய இந்த பிளட் வெசல் வந்து இந்த டியூபுலார் ஸ்ட்ரக்சரை சரவுண்ட் பண்ணியிருக்குது, அது பெரிடியூபுலார் கப்லரி பெட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த எது ஸ்பெஷல் அப்படின்னா இந்த குளோமர்லார் கப்லரி அப்படின்றது ஸ்பெஷல், சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் கப்லரி பெட். எதனால் அப்படின்னா இட் இஸ் சப்ளைட் பை தி பிளட் பை த afferent arteriole and drained by the blood vessel, that is the efferent arteriole. ரெண்டு ஸ்ட்ரக்சர் உள்ள பிளட்டை கொடுக்குது, பிளட்டை எடுத்துகிட்டு போகுது. இது மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால மற்ற எல்லாத்த விட இது வந்து டிஃப்ரெண்ட். மற்ற இதில் வந்து ஒரே சப்ளை தான், ஸோ இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட், மற்றதை விட ஸ்பெஷல். ஓகே, இதில் நம்ம வந்து வாசா ரெக்டா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அப்படின்னா என்ன? இந்த ஜக்ஸ்டாமெடுலரி நெஃப்ரானில் இருக்கக்கூடிய இந்த ஹென்லிஸ் லூப்பை சுற்றி வந்து ஒரு நெட்வொர்க்காக வந்து கப்லரிஸ் வந்து பாஸ் ஆகுது, அது வந்து வாசா ரெக்டா அப்படி சொல்கிறோம். இந்த வாசா ரெக்டா அப்படின்றது வந்து எதில் ஆப்சண்ட்? கார்டிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த நெஃப்ரானில் வந்து வாசா ரெக்டா இஸ் ஆப்சண்ட் ஆர் ரெடியூஸ்டு, கம்மியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஆப்சண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம வந்து எது முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இது கூட 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். 5 மார்க் கொஸ்டினில் கூட கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் பிக் கொஸ்டின் தான். அதில் கப்லரி பெட் அப்படின்றது நமக்கு செப்பரேட்டாக வந்து 3 மார்க்கோ இல்லை 5 மார்க்கில் கூட கேட்கலாம். கப்லரி பெட் ஆஃப் தி நெஃப்ரான் அது செப்பரேட் கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் அப்படின்றது செப்பரேட் கொஸ்டின் வித் டயக்ராம். ஓகே, இந்த கப்லரி பெட்டுக்கு கூட நமக்கு வந்து செப்பரேட் டயக்ராம் இருக்குது. அப்போ டயக்ராமோட கேட்டாங்க அப்படின்னா அது வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன ஹெட்டிங் அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன். மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன். ஓகே, நம்ம கிட்னியில் வந்து எப்படி யூரின் வந்து ஃபார்ம் ஆகுது? த நைட்ரோஜனஸ் பேஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இஸ் கன்வெர்டட் டு யூரியா இன் த லிவர் பை ஆர்னித்தின் சைக்கிள் ஆர் யூரியா சைக்கிள். நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய யூரின் தான் நமக்கு வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டு. ஃபார்ம்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப், எப்படி வந்து இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் கன்வெர்டட் இன்டோ
யூரியா இன் த லிவரில் தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. இந்த லிவர் பை த ஆர்னித்தைன் சைக்கிள் ஆர் யூரியா சைக்கிள். வாட் இஸ் த ஆர்னித்தைன் சைக்கிள்? இப்போ இதில் உங்களுக்கு இந்த டயக்ராம் மட்டும் கொடுத்துருக்காங்க, பிக்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ட்ரா த ஆர்னித்தைன் சைக்கிள், ட்ரா த ஆர்னித்தைன் சைக்கிள் அப்படி கேட்டால் இந்த பிக்சர் மட்டும் வந்து ட்ரா மட்டும் உனக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, இதில் வந்து நமக்கு 2 ரீஜன் இருக்குது. ஒன்று வந்து மைட்டோகாண்ட்ரியா இன் சைட்டோபிளாசம். 2 இடத்துலையுமே நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. ஓகே, லிவர் செல்லுலாம் இது சைட்டோபிளாசத்தில், லிவர் செல்லுக்குள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா சைட்டோபிளாசம் ரெண்டுலேயுமே இந்த ப்ராசஸ் நடக்குது. இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா குளுட்டாமைன் அப்படின்ற அமினோ ஆசிட் தான் வந்து கம்பைன்ட் வித் அமோனியா டு ப்ரொடியூஸ் கார்பமைல் பாஸ்பேட். அதாவது குளுட்டாமைன், அமோனியா அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆல்சோ இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ் அவங்க கொடுக்கலாம். அதில் CO2 அதில் வந்து இன்வால்வ் ஆகும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பமைல் பாஸ்பேட் சிந்தடேஸ் 1 அண்ட் கார்பமைல் பாஸ்பேட் சிந்தடேஸ் 3. இது மாதிரி வந்து 2 ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம 2 என்சைம் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது. குளுட்டாமைன் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பமைல் பாஸ்பேட்டை வந்து கன்வெர்ட் ஆகுது. தென் இந்த கார்பமைல் பாஸ்பேட் கிவ்ஸ் குளுட்டாமைன், அகைன் இட் கிவ்ஸ் குளுட்டாமைன் வந்து திரும்பவும் வந்து குளுட்டாமைனாக கன்வெர்ட் ஆகுது. தென் த குளுட்டாமைன் என்டர் இன்டு தி ஆர்னித்தைன் சைக்கிள் டு ப்ரொடியூஸ் சிட்ருலின் அப்படின்ற ப்ராடக்டை வந்து கன்வெர்ட் ஆகுது. சிட்ருலின் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆர்ஜினோசக்சினிக் ஆசிட். Then arginosuccinic acid is converted into arginine in the presence of fumarate by the action of fumarate. Then the arginine is converted into urea and ornithine. 2 ஸ்ட்ரக்சராக வந்து இது வந்து 2 ப்ராடக்ட்டை வந்து கொடுக்குது. யூரியாவும் கொடுக்குது, ஆர்னித்தைன் கொடுக்குது. அகைன் த ஆர்னித்தைன் என்டர் இன்டு தி நெக்ஸ்ட் சைக்கிள். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து என்ற மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகுது. திரும்ப வந்து அடுத்த சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். என்டையராக வந்து இந்த சைக்கிள் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக நமக்கு வந்து வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த யூரியா அப்படின்றது வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும், யூரியா சைக்கிள். இப்போ லிவர் வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஏதாவது இன்ஃப்ளமேட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி நடக்கும்போது யூரியா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. யூரியா ஃபார்ம் ஆகலை அப்படின்னா யுரேமியா அப்படின்ற டிசீஸ், அதாவது யூரியா ஃபார்ம் ஆகி கிட்னி நமக்கு டெலிவர் பண்ணலனாலும் நமக்கு வந்து டிசீஸ் தான். யூரியா ஃபார்ம் ஆகலைன்னாலும் நமக்கு வந்து அமோனியா வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகி அதுவும் வந்து ட்ரபிள் தான். ஓகே, தென் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஆர்னித்தைன் சைக்கிள் பார்த்தோம். தென் யூரின் ஃபார்மேஷன். இப்போ மெயினாக வந்து யூரின் ஃபார்மேஷன் தான் இந்த ஹெட்டிங்கு. யூரின் ஃபார்மேஷன் இன்வால்வ்ஸ் 3 மெயின் ப்ராசஸஸ், நேம்லி glomerular ultrafiltration, tubular reabsorption and tubular secretion. 3 processes, 3 main processes involved in the urine formation. இந்த 3 தான் நமக்கு வந்து எதில் இன்வால்வ் ஆகுதுன்னா யூரின் ஃபார்மேஷனில். அதில் ஃபஸ்ட்டு வந்து குளோமருலார் ஃபில்ட்ரேஷன். இது வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம். அல்டிமேட்டாக எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ரீஜன் குளோமருலார் ஃபில்ட்ரேஷன். blood enters the kidney from the renal artery into the glomerulus. என்ன சொல்லியிருக்காங்க? blood enters the kidney from renal artery into the glomerulus. இப்போ இந்த ரீனல் ஆர்ட்ரி வழியாக தான் blood வந்து கிட்னிக்குள்ளே நமக்கு வந்து என்டர் ஆகுது. ரீனல் ஆர்ட்ரி, ஓகே, ரீனல் ஆர்ட்ரி வழியாக வந்து உள்ளே என்டர் ஆகுது. இந்த அஃபரண்ட் ஆர்ட்ரிகள் கிடையாது. கிட்னியில் நமக்கு அந்த கிட்னி ஸ்ட்ரக்சரில் வந்து ரீனல் ஆர்ட்ரி, ரீனல் வெயின் கொடுத்துருப்பாங்க, அது வழியாக தான் உள்ள பிளட் வந்து என்டர் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இது கிடையாது. ரீனல் ஆர்ட்ரி இன்டு தி glomerulus, அதிலிருந்து தான் glomerulus ஒக்கில் நமக்கு வந்து என்டர் ஆகும் glomerulus. Then blood is composed of large quantities of water, colloidal proteins, sugars, salts and nitrogenous end product. இப்போ இந்த பிளட்டில் வந்து எது நமக்கு அடங்கியிருக்குது அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர். இப்போ 91% நமக்கு வந்து வாட்டர் தான், பிளட்டில் வந்து 91% வாட்டர் தான், ரிமைனிங் தான் அதர் திங்ஸ். கொலாய்டல் ப்ரோட்டீன்ஸ், இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சுகர்ஸ், சால்ட் அண்ட் நைட்ரோஜனஸ் என் ப்ராடக்ட், பேஸ் ப்ராடக்ட். நம்ம செல்லில் வந்து ப்ரொடியூஸ் ஆன பேஸ் ப்ராடக்ட், என் ப்ராடக்ட்டும் அதிலேருந்து அடங்கியிருக்கும். இதில் பிளட்டில் இருக்குது. அந்த பிளட்டில் உள்ள வேஸ்டெல்லாம் ஃபில்டர் பண்ணக்கூடிய ரீஜன் தான் நமக்கு வந்து கிட்னி. சரியா? The first step in the urine formation is the filtration of blood that takes place in the glomerulus. First stepல வந்து என்ன நடக்குது அப்படின்னா the first step in the urine formation is the filtration of blood that takes place in the glomerulus. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த இடத்துல தான் நடக்குது. glomerulus தான் நமக்கு வந்து ஃபில்ட்ரேஷனே நடக்குது.
This is called glomerular filtration, which is passive process. இது நம்ம என்ன சொல்கிறோம், glomerular filtration அப்படி சொல்கிறோம். இது வந்து passive process. Passive means no need of energy, அதாவது automatic process without energy. இந்த ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸு எனர்ஜியே தேவைப்படாமல் தானாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். உள்ளுக்குள்ள பிளட் வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இதுக்காக எனர்ஜி ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஹார்மோன் சிந்தசிஸ் வந்து நமக்கு அவசியம் இல்லை. திஸ் இஸ் கால் glomerular filtration, which is the passive process. The fluid that leaves the glomerular capillaries and enters the blood Bowman's capsule is called glomerular filtrate. இப்போ நமக்கு இந்த பிளட்லேருந்து ஊஸ் அவுட் ஆகி ஃப்ளூயிட் வந்து ஃபில்டர் ஆகி இப்படி இது வழியாக வெளியில் வருது. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா glomerular filtrate அப்படின்னு சொல்கிறோம். The fluid that leaves the glomerular capillaries that enters into the Bowman's capsule. இந்த Bowman's capsuleக்குள்ளே வந்து என்டர் ஆகுது. அது என்ன சொல்கிறோம், glomerular filtrate அப்படின்னு சொல்கிறோம். The glomerular membrane has a large surface area and is more permeable to water and small molecules present in the blood plasma. இப்போ இதில் இந்த கப்லரிஸ்குள்ளே இருக்கக்கூடிய பிளட்டில் இருந்து என்ன வந்து நமக்கு வந்து இங்கே ஊஸ் அவுட் ஆகுது, ஃபில்டர் ஆகுது அப்படின்னா அதில் உள்ள பேஸ்டு திங்ஸும் எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். அதாவது எசென்ஷியல் திங்ஸ், நான் எசென்ஷியல் எல்லாமே இதை வந்து ஃபில்டர் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும், திரும்பவும் வந்து பிளட் வெசல்குள்ள வந்து ரீஅப்சார்ப், எது வேணுமோ அதெல்லாம் ரீஅப்சார்ப் ஆகிடும், எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் வந்து யூரினில் வந்து பாஸ் ஆகிடும். அப்போ இதில் வந்து பிளட்டில் இருக்க எல்லாமே நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருது. எது, இந்த ஃபில்ட்ரேஷன் மெம்ப்ரைன் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா glomerular membrane has a large surface area and is more permeable. பெர்மியபிள்னா allowing, அலோ பண்ணுது. எதை அலோ பண்ணுது, வாட்டர் ஸ்மால் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன் த பிளட் பிளாஸ்மா. பிளட் பிளாஸ்மாவில் உள்ள ஸ்மால் மாலிகுல்ஸ் அண்ட் வாட்டர் வந்து பெர்மியபிள். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த மெம்ப்ரைன் வந்து அலோ பண்ணுது, பெர்மியபிள் டு. ஓகே, blood enters the glomerulus faster with the greater force through the afferent arteriole and leaves the glomerular through the efferent arteriole. இப்போ blood enters the glomerulus எப்படி வந்து இதில் என்டர் ஆகுது, இந்த ஆரோ போட்டிருக்காங்கல்ல, இதை வந்து நமக்கு afferent arteriole, வெளியில் போகிறது வந்து efferent, இந்த வெளியில் போட்டிருக்கிறது வந்து ஆரோ, இந்த efferent arteriole. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா blood enters the glomerulus faster with the greater force. வேகமாக blood வந்து ரொம்ப வேகமாக உள்ள வருது, faster with the greater force, ரொம்ப அதிகமான ஃபோர்ஸோடு உள்ள வருது through the afferent arteriole and leaves the glomerulus through the efferent arteriole much slower. வெளியில் போகும்போது வந்து நமக்கு வந்து ஸ்லோவாக வெளியில் போகுது. This force is because of the difference in sizes between the afferent arteriole and efferent arteriole. இப்போ இது எதனால் அப்படின்னா afferent arteriole and efferent arteriole, afferent வந்து larger சைஸாக இருக்கும், efferent வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். This force is because of the different sizes in between the afferent and efferent arteriole. Afferent arteriole is wider than the efferent arteriole. இது afferent உள்ளே போகிறது வந்து பெருசாகவும் வெளியில் வர்றது சின்னதாகவும் இருக்குது. இதனால தான் அங்கே ஃபோர்ஸே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. afferent வந்து பெருசாக இருந்து அதுவும் பெருசாக இருந்தால் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. வெளியில் போகிறது வந்து சின்னதாகிறதுனால இப்போ வெளியில் போகும்போது ஸ்லோவாக தான் போக முடியும். நல்லா சின்னதாக இருக்குது. வெளியில் உள்ளே வரும்போது நிறைய பிளட் வருது, வெளியில் போகும்போது சின்னதாக போகும்போது நமக்கு வந்து அந்த டயமீட்டர் கம்மியாகிறதுனால உள்ளே வந்து ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அப்போசிங் ப்ரெஷர் வந்து ப்ரொடியூஸ் ஆகி ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்து ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. அண்ட் த glomerular hydrostatic pressure which is around 55 mm Hg. இதில் வந்து இருக்கக்கூடிய ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னா 55 mm Hg, 55 millimeter மெர்க்குரி வந்து இருக்குது. இப்போ இந்த efferent arteriole வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து the efferent carries blood away from the glomerulus. efferent வந்து away from the glomerulus, உள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகுது. பிகாஸ் இட் ஹாஸ் அ ஸ்மாலர் டயமீட்டர் தேன் தி afferent arteriole. இதனால் வந்து வெளியில் போகிறதுனால இது வந்து ஸ்மாலாக இருக்குது, ஸ்மாலர் தேன் தி afferent arteriole. தென் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து some resistance to the blood flow producing backup blood in the glomerulus. அதாவது இங்கே சின்னதாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, அதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகி பேக்கப் blood, அதாவது உள்ளுக்குள்ளே நிறைய பிளட்டை வந்து நல்லா தேக்கி வைக்குது. இதனால் உள்ள வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகுது, which creates hydrostatic higher pressure in the glomerular cavity. Blood flow through greater pressure in glomerulus because the afferent arteriole which delivers blood to the glomerulus has a little vascular resistance because it is
ஷார்ட் அண்ட் வைடு. இதனால தான் இது வந்து எப்படி இருக்குன்னா ஷார்ட்டாகவும் வைடாகவும் இருக்குது. Then so the pressure decrease is smaller compared to the other tissue and pressure in the capillaries of the glomeruli is so high because it is specialized for filtration. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக க்ரியேட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஃபார் ஃபில்ட்ரேஷன். இதில் வந்து அதிகமாக ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் எப்படி நமக்கு வந்து ஃபில்டர் ஆகும்னா நல்லா ஃபோர்ஸாக வந்து எஃபெக்டிவாக வந்து இதில் வந்து நமக்கு ஃபில்ட்ரேஷன் நடக்கும். சப்போஸ் வந்து இங்கே வரக்கூடிய பிளட் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சுன்னா அங்கே ப்ரெஷரே க்ரியேட் ஆகாது. ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகாது. இங்கே ஃபோர்ஸாக வருது, வெளியில் போகிறது சின்னதாக இருக்குது. அப்போ அதுலேருந்து நமக்கு வந்து ப்ரெஷர் கிடைக்குது, இங்கே வேகமாக வருது. அதனால் ஃபுல்லாக வந்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து வேகமாக ஃபில்டர் ஆகி எங்கள் இது வழியாக வந்து பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் பேராகிராஃப் அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம்.